டே 4 குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பட்டி வெர்சஸ் தழுதலாப்பட்டி. இதில் கவுண்டம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணோம். மீதி 5 ஓவருக்குள்ளே ஒரு பவர் பிளே எடுத்துக்கலாம். அது பேட்டிங் பவர் பிளே செம்ம பேட்டிலாக இருக்க போது. டே 4ல் லாஸ்ட் மேட்ச். இன்றைக்கி செமி யார் என்ட்ரி ஆவாங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஃபைனல் நடக்க போகுது. ஆல்ரெடி ஒரு 3 டீம் செமி என்ட்ரி இருக்காங்க. ஐயம்பாளையம் வீரகுரு, செங்கிலிப்பட்டி, தீராம்பாளையம் ஆல்ரெடி செமியில் இருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க இன்னே டேயில் செமி போயிடுவாங்க. கவுண்டம்பட்டியா ததுலாப்பட்டி அணியா? மாடிக்கு அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை கேப்பில். பவுண்ட்ரியா சிக்ஸா? அம்பேர்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒன் பிச் பவுண்ட்ரி, ஜஸ்ட் மிஸ். வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு ஜீவா. செகண்ட் ஒன், ஃபுல் டாஸ், அடிக்க தவறிட்டாரு. சிங்கிள் ஸ்ட்ரீட் சைக்கிள். இப்போ ஒரு யங்ஸ்டர் பிளேயர் போன செகண்ட் ரவுண்ட் மேட்சை செம்மையாக அடித்தார். 3 6 அடித்தார். சுதீர் போன செகண்ட் ரவுண்ட் மேட்சை சூப்பராக விளாண்டுருந்தார். 3 6 அடிச்சிருந்தார். இந்த மேட்ச் சிங்கிள். சிங்கிள். இந்த பவுண்டரிக்கு அப்புறம் மீதி இருக்க எல்லா பாலையும் கோபி சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 2 பால் பவர் பிளே கம்ப்ளீட் ஆக போகுது. சுதீர் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் பனிஷ் பண்ணியிருக்கலாம், தவறிட்டார் சுதீர். சுதீரோட விக்கெட் எடுக்கிறாங்க ஏர்லியாகவே. லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டாலின் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளே. லெக் பை, சிங்கிள். ஓவர். 1 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட்டை இழந்து 8 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க தழுதலாப்பட்டி. நியூ பவுலர் இனியன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி அணிக்காக. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாலின் சைக்கிளை. இந்த ஓவர் பவர் பிளே எதுவும் எடுக்கலை. இன்னர் சர்க்கிளில் 4 பேரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாலின் வெர்சஸ் இனியன். வெல்கம் பண்ணியிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் இருக்கார். அவரையும் தாண்டி எல்லை கோட்டை கடந்து விட்டது 6. செகண்ட் ஒன், அகெயின் அடிச்சிருக்காரு கேப்பில். ஈஸி 2. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா ஜம்ப் பண்ணி. சரி கனெக்ட் பண்ண முடியல. வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். கிளீன் போல்டு. தேவையான ஒரு விக்கெட். இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக ததுலாப்பட்டி அணிக்காக நம்ம டீமோட அணியோட கேப்டன் பிரசாந்த் வராரு. அவரு இப்போ ஸ்ட்ரைக்கில். விக்கெட்டுக்கான சான்ஸ் விட்டாருங்க. ஈஸி 2. சாரி சிங்கிள் மட்டும் தான் ஓடிடுறாங்க ஒரு 1 ஓவரில். லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவரில் ஜீவா சைக்கிள். சிங்கிள். ஓவர். 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்லா ஸ்டார்ட்டுங்க தழுதலாப்பட்டிக்கு. நியூ பவுலர் வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி அணிக்காக. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவா சைக்கிள். நான் சைக்கிள் பிரசாந்த். சம்பந்தப்பட்டிருக்கு லெக் பை. கீப்பரே ஓடுறாரு. மேட்ச் வின்னர் இளையராஜா. அவங்க சொந்த ஊர் அணிக்காக விளாண்டுட்டு இருக்காரு இளையராஜா. டிஎஸ்பிஎல்ல கலக்குனார். ஒரு தான் மேட்ச் வின்னர். இப்போ தனது ஊர் அணிக்காக விளாண்டுட்டு இருக்காரு. கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பேட்டிங்கில் பார்க்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் போல்டுங்க.
லேசியாக ஒரு விக்கெட் இழந்துட்டு போகிறாங்க. 3வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க தலதலாப்பட்டி. நெக்ஸ்ட் ஆன் நியூ பேட்ஸ்மேன் அஜித் சைக்கில் இந்த உடனே உடம்புக்கு போட்டார். கீப்பருக்கு பின்னாடி திருப்பி விட்ருக்காரு. இப்போ வெரைட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ஈஸி 2. நெக்ஸ்ட் ஆன் அகைன் ஒரு இன்சைட் எட்ஜ். சிங்கிள். லாஸ்ட் 2 பால். ஒரு இன்சைட் எட்ஜ் அகைன் 2 ஓடல. டாட். லாஸ்ட் 1 பால். அகைன் ஒரு போல்டுங்க. நெக்ஸ்ட் நம்ம விட்டுட்டே விளாட்றாங்க. இதோட 3வது விக்கெட் போல்டு. 4வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தலதலாப்பட்டி. பெரிய விக்கெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. 3 ஓவர் முடிவிட்டு அணியின் எண்ணிக்கை 4 விக்கெட்டை லாஸ் பண்ணி 24 ரன் அடிச்சு விட்டுருக்காங்க. 4th ஓவர். இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. சர்க்கிளுக்கு வெளியே 3 ஃபீல்டர் மட்டும்தான் இருக்க முடியும். பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஓவர் இந்த ஓவர். அந்த ஓவரை பவர் பிளே ஓவரை வீச கோபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் மொதல் பவுலராக கோபி யூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே. அஜித் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரகு. ஒயிட். பேக் டு பேக் ஒயிட். டாஸ். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ரகு ஸ்ட்ரைக்கில். அகைன் ஒரு புல் டாஸ். கீப்பராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. பின்னாடி வெரைட்டி போயிட்டு இருக்காரு. ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டார். நல்லா சேவ். சிங்கிள். ரைட். யாருமே இல்லை. எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி விட்ருக்காரு. டிஸ்டன்ஸ் போக்கலைங்க. விண்டு சாதகமாக இல்லை. ஃபீல்டர் கையிலேயே விழுந்துருச்சு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க தலதலாப்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் சிவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். போல்டுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட். எக்ஸ்ட்ரா போட்டாலும் இந்த ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. லேசியாக விக்கெட்டை வரிசையாக லாஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க தலதலாப்பட்டி. ஃபஸ்ட்டு 2 ஓவர் சூப்பராக விளாண்டுருந்தாங்க. மீதி இருக்க ஓவரை விக்கெட்டை இழந்துக்கிட்டே இருக்காங்க. 2 வரல. அப்படியே 2 குறைஞ்சிருச்சு. நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் கேப்டன். 6 அடிக்க போனார். அவரால் அடிக்க முடியல. ஏன்னா பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. அதனால் பெரிய ஷாட்டுக்கு போகிறாரு. பேட்டில் மட்டும் படலை. லெக் பை இருக்குது, அதுலேயும் படலை. நெக்ஸ்ட் ஒன். அகேன் க்ளீன் போல்டு. ஹார்ட் லக் கேப்டன். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டார். அடுத்த விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க தலதலாப்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் தர்னிஸ் ஸ்ட்ரைக்கில் தலதலாப்பட்டி அணிக்காக. சரியாக கனெக்ட் பண்ண முடியல. புல் டாஸை பேட்டோட பேக் சைடில் பட்டுருச்சு. 2 ஓடல. டாட் பால். பவர் பிளே செமையாக போட்டார் கோபி. பெரிய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டாரு. கச்சிதமாகவும் போட்டு போகிறாரு பவர் பிளேயை. பேட்டிங் பவர் பிளேயை. கம்பேக்கிங் ஓவர் இந்த ஓவர். லாஸ்ட் 2 ஓவர் சூப்பராக போட்டுட்ருக்காங்க கவுண்டம்பட்டி. ஓவர் 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டு 2 ஓவருக்கு 9 ரன் தான் அடிச்சு விளாண்டுருக்காங்க தலதலாப்பட்டி. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ரகு ஸ்ட்ரைக்கில். மணிகண்டன் லெஃப்ட் ஆர்மில் போட்டுட்ருக்காரு. ஒரு அவுட்ஸிங் பால். டாட் பால். டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5th ஓவரை. ஐபிஎல்ல எதுவும் பண்ண முடியல. அகெயின் டாட். பேக் டு பேக் நிறைய டாட் போட்டுட்ருக்காங்க கவுண்டம்பட்டி. நல்லா பவுலிங். சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. ஆனால் டீப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 2 ரன் தான் கிடைக்கும். பொறுத்தோம். ரேஜே ஃபீல்டர் ஓடி வராரு. அதனால் கேட்ச் பிடிக்க முடியலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். அகைன் டாட் பால். ஓவரில் வர 3வது டாட்.
உல்டா ஸ்கூப் ஆடி விட்ருக்காரு, யாருமே இல்லை கேப்பில். ஒவ்வொருத்தரோ 3 ரன் ஓடிட்டாங்க. ஓவர், இந்த ஓவர் டீசெண்டான ஓவர். 5 ஓவர் முடிவிட்டோம்லையே அணியின் எண்ணிக்கை 35, 6 ரன் விளாண்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இனியவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலர் இனியவன். 6th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் தர்னி ஸ்ட்ரைக்கில். சிங்கிள். டாட் பால், பெரிய ஷாட் போனாங்க, கனெக்ட் பண்ண முடியலை. 3rd ஒன், பேலன்ஸ் இருக்க போலையும் அடிக்க தான் போவாங்க பெரிய ஷாட்டுக்கு. கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஆனால் 6 தேவையான 6ங்க, மச் நீடர் 6 அப்படின்பாங்க. இதை கண்டிப்பாக டார்கெட்டை பெருசாக உயர்த்தணும், அப்போ தான் திரும்பி பவுலிங் பண்ண முடியும். பேட்ஸ்மேன் இளையராஜா இருக்கார், சல்ட்டாக விளாண்டுருவார் இந்த ஸ்கோர்லாம். கேன் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில், யாருமே இல்லை, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஸ்டாப் பண்ண முடியல. குயிக்காக ஒரு 10 ரன் எடுத்து வந்திருக்காரு ரகு. தேவையான ஒரு 10 ரன் வந்திருக்கு. 35லேருந்து 45 வந்துருச்சு ஸ்கோரு. லாஸ்ட் 2 பால், டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 2 பந்து. சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்சைட் எட்ஜ், கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. ரகுக்கு தான் சைக்கிள் கொடுப்பாங்க, நிற்க வச்சா அது ஓடிடுவாங்க. நிற்க வச்சு ஓடிருக்காங்க. ரகு சைக், நியூ பேட்ஸ்மேன் நான் சைக். நல்லா யார்கர் கீப்பரே ஓடிட்டார். ரன் அவுட். ரன் அவுட் மூலியமாக அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. 47 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க 6 ஓவருக்கு. தலதலாப்பட்டி 48 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி இன்றைக்கி டேவில் செமி என்ட்ரி ஆயிடுவாங்க கவுண்டம்பட்டி அணி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் 4 ஓவரில் முடிக்கிறாங்களா 5 ஓவரில் முடிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பனிங் பேர் கவுண்டமணி அணிக்காக கோபி மற்றும் விக்கி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. அம்பையர்ஸ் நடுவர் சத்யசீலன் மற்றும் ராஜா சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு எந்த ஒரு சிறு தவறும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நடத்திட்டு இருக்காங்க சிறப்பாக இந்த டோர்னமெண்ட்டை. லாஸ்ட் டே இன்னைக்கு, லாஸ்ட் மேட்ச். நாளைக்கு செமி நடக்கும், செமியும் ஃபைனலும். நாளைக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து டோர்னமெண்ட்டை அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கும், அட்டன் பண்ணாத எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா விளையாடுங்க. நம்ம ஏரியாவில் நிறைய மேட்ச் நடக்குது, நிறைய பிளேயரை வெளியே கொண்டு வருவோம், திறமை எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சேனல் மூலிமா எல்லா பிளேயருக்குமே. செல்லப்படி அன்றைக்காக பிரசன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோபி சைக்கிளில், நான் சைக்கிளில். கீதாவில் ஸ்டாப் பண்ண முடியலை, என்னென்னமோ பண்ணுறாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈஸி 2 விக்கி நான் சைக்கிளில். செகண்ட் ஒன், இது உடம்புக்கு வந்த பந்து, யாருமே இல்லை, கேப்பில் விரட்டி போயிட்டு இருக்காங்க. அகைன் ஒரு 2 ஒயிட்டோட சேர்த்து மொத்தம் 5 ரன் வந்துருக்கு இது வரைக்கும். 2 பாலுக்கு 5. காலை போடலன்னா கண்டிப்பாக போல இருக்கு. 2 அவுட்டுக்கான சான்ஸ். சிங்கிள். லெக் பையில் ஒரு ரன், ரிஸ்கி ரன். கீப்பர் பாலை மிஸ் பண்ண, ரன் ஓடலை. டாட். சிங்கிள். ஃபுல் டாஸ், விக்கெட்டுக்கான சான்ஸ்.
3 ஃபீல்டர் ஒன்று கொடுறாங்க. ஓ சிங்கிள் கேண்டில் பிடிச்சிட்டா, செம்ம கேட்சுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. பேட் லக், ஹைட் நோ. இலவச அடி வந்து ஃப்ரீ கிட் பால். 2 ரன் ஓடி இருக்காங்க. சரியாக கனெக்ட் பண்ண முடியலை. ஸ்டாப் சிங்கிள். பவர் பிளேயர் 6 பவுண்டரியே வரல. நல்ல ஓவராக போட்டுட்ருக்காரு. உடம்புக்கு போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை. ஃபைனல் 1 pitch பவுண்ட்ரி. அனாமத்தா போகுது ஒரு 4. லாஸ்ட் பாலில் கொடுத்துட்டு போகிறாரு. பவர் பிளே பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த பவுண்டரியோட. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையே எந்த விக்கெட்டும் இழக்காமல் கவுண்டம்பட்டி 16 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. அதில் அப்படி அன்றைக்காக நியூ பவுலர் நடராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். பவர் பிளே எடுக்கலை, கோபி ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் பனிஷ் பண்ண தவறிட்டார். பேட்ஸ்மேன் ஏமாத்துறாரு. ரொம்ப ஸ்லோவாக வந்துருச்சு பால். டாட் பால். செகண்ட் ஒன். இன்சைட் ஏஜ், கீப்பர் கேட்ச். தூக்கி போட்டு ஏமாற்றி ஒரு பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. கோபி அவுட். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க கவுண்டம்பட்டி. வினோத் 1 பேட்ஸ்மேனா கவுண்டம்பட்டி அன்றைக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன். வந்த உடனே வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அனாமத்தா போகுது. 6. பந்தலில் போல் வந்துருச்சு. 6. ஃபோர்த் ஒன். அகைன் உடச்சி போட்டிருக்காரு. இதையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. தேவையான டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆடியன்ஸே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. பேக் டு பேக் 2 6. ஹாட்ரிக் 6 வருமா? ஹாட்ரிக் 6 தவற விட்டார் பேட்ஸ்மேன், வரல. லாஸ்ட் ஒன் பால். அது பேட்ஸ்மேன் கையில் பட்டுருச்சு. கேட்ச் பிடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பால். ஓவர். 2 ஓவர் முடிகிற நிலையில் 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி கவுண்டம்பட்டி அணியின் எண்ணிக்கை 28 ரன். நியூ பவுலர் ரகு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தலதலாப்பட்டி அணிக்காக. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். சால்ட்டாக அடிச்சிருக்காரு. ஒரு 6 4 6. ஆல்ரெடி விளாண்டதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் வியூ போயிருக்கு. இவரோட ஷார்ட்ஸ் தான் 9 லட்சம் பேர் பார்த்துருக்கேன் இன்னைய டே வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன். நல்ல யாருக்காருங்க, அப்பா சான்ஸே இல்லைங்க. பேட்டை போட்டார், அப்பயும் மிடில் ஸ்டம்பில் அடிச்சிருச்சு. அடுத்து ஆட்டநாயகன் இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு யங்ஸ்டர் உழந்து மரும் சிறந்த வீரர். வீரரில் சிறந்த வீரர். டிஎஸ்பியில் கலக்குனார். இவரால் தான் அவங்க டீமே இந்த ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. இந்த மேட்ச் செம்மையாக விளாண்டார். இப்போ சொந்த ஊரை தனது ஊர் அணிக்காக விளாட வந்திருக்காரு கவுண்டம்பட்டி அணிக்காக. செகண்ட் ஒன் பேட்ஸ்மேனா இளையராஜா வெல்கம் பண்ணியிருக்காரு. அவர் பாணிலேயே 6. அசால்ட்டாக அடிச்சிடுவார். நெக்ஸ்ட் ஒன். வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 6. அடுத்த பால் மிஸ் பண்ணிட்டாரு. ரன் அவுட்டா? இல்லை, ஒரு ரன் ஓட்டாங்க. சிங்கிள். 6 ரன் டு வின். அகெயின் ஒரு டாட். அகெயின் ஒரு இன்சிங். ஓவர். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 12 பாலுக்கு 7 ரன் தேவை. இந்த ஓவர் ஆட்டோமேட்டிக்காக பேட்டிங் பவர் பிளே. சும்மாவே அடிப்பார் 6. இல்லை பேட்டிங் பவர் பிளே வேறு. பவர் பிளேக்கு வெளியே 3 ஃபீல்டர் மட்டும்தான். பிரசன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பவர் பிளே ஓவர் வீச 7 ரன் டு வின். 12க்கு 7. உல்டா விக்கெட்டுக்கான சான்ஸ். பிடிச்சா பெரிய விக்கெட். விட்டாங்க. இந்த மாதிரி கேட்செல்லாம் பிடிச்சி கொடுக்கணும். 6 ரன் டு வின். போங்க என்னங்க போங்க. இது மாதிரி ஃபீல்டிங் பண்ணி கொடுக்கணும். கஷ்டப்பட்டு போடுறாப்புல வந்து 2 பேர் சும்மா நின்றுட்டு விடுறீங்க அசால்ட்டாக. பவுலருக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி கேட்செல்லாம் பிடிச்சி கொடுத்தா. செகண்ட் ஒன். லெக் பை. சிங்கிள். அகைன் இளையராஜா இப்போ ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காரு. 6. மேட்ச்சு வின்னு.
இன்னைக்கு டேயில் செமி என்ட்ரி ஆகிட்டு போகிறாங்க. கவுண்டம்பட்டி 4 டீம் செமியில் இருக்காங்க. கவுண்டம்பட்டி, தீராம்பாளையம், செங்கிலிப்பட்டி, ஐயம்பாளையம், வீரகுரு. இவங்களுக்கு தான் நாளைக்கு மேட்ச்சு. நாளைக்கு ஃபைனல்லாம் நடக்கும். சிறப்பாக இருக்குது. பிசிசி தத்தமங்கலம் போர்க்குதிரை இளைஞரணி நடத்தும் 6ஆம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.